விஜய் அவர்கள் அவர்தான் தமிழ்நாட்டுடைய மாற்று சக்தி, அவர்தான் மாற்றத்தை கொடுக்க போறாரு அப்படியான கருத்துக்கள்லாம் இன்னைக்கு முன் வச்சு பேசுறாங்க இல்லையா? அதை நான் ஏத்துக்கவே மாட்டேன். விஜய் அவர்கள் மாற்று கிடையாது. அவர் ஒரு மாற்று சக்தியா இருக்க முடியாது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு மக்களுக்காக அவர் என்ன மாதிரியான போராட்டங்கள் நடத்திருக்கிறார்? அதாவது கட்சி ஆரம்பிச்சு எடுத்துக்கும். கட்சி ஆரம்பிச்சு இந்த நாள் வரை அவர் மக்களுக்காக என்ன போராட்டம் பண்ணிருக்காரு? இது வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு முதலமைச்சரா இருக்காரு. ஒரு பிரஸ் மீட்டையாவது சந்திச்சிருக்கிறாரா? அப்போ மக்கள் பிரச்சனை என்னன்னே தெரியாத ஒருத்தர், மக்களுக்காக போராடாத ஒருத்தர், பிரஸ் மீட்டையே சந்திக்காத ஒருத்தர், எப்படி ஒருத்தரால மாற்றத்தை கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு எப்பயுமே உண்டு. அதுதான் நான் இப்பயும் வைக்கிறேன். அதே சமயத்துல இவர் நல்லாட்சி கொடுப்பாரா அப்படின்ற ஒரு விஷயத்துல அதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆஹா, முதலமைச்சர் ஆயிட்டாரு, இவரால எப்படி பிரஸ் மீட்டை சந்திக்காதவரால மக்களுக்காக போராடாதவரால் நல்லாட்சி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேர்த்தவாறு இறக்க முடியாது. அதனால அவர் நல்லாட்சி பண்ணுவாரா அப்படின்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும், எப்படி ஆட்சி பண்ண போறாருன்னு. ஆனா அவர் தான் மாற்ற சக்தி, தமிழ்நாட்டுக்கு மாற்றத்தை கொடுக்க போறாருன்னா கிடையாது. திமுக எப்படி ஆட்சி பண்ணிச்சோ அந்த தவறை பண்ணாம ஆட்சி பண்ணா ஓகே, அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோமே தவிர அவர் உண்மையான மாற்ற சக்தியா கிடையாது. மாற்ற சக்தி என்பது அது மக்கள் களத்துல இருந்து வளர்த்தவங்களால மட்டும்தான் அது மாற்று சக்தியா இருக்க முடியும். அவங்கதான் மாற்றத்தை கொடுக்க முடியும். எங்க நடிகரா இருந்துகிட்டு இல்ல மக்கள் பிரச்சனையை பார்க்காத ஒருத்தரால அரசியல்ல ஜெயிச்சதுனால அவரால ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியுன்றது என்னால அது நிச்சயம் ஏற்றுக்கொள்ள முடியாது. சோ விஜய் தமிழ்நாட்டுடைய மாற்று கிடையாது. அவர் மாற்றாகவும் இருக்க முடியாது. நல்லாட்சி பண்றாரா என்பதை நம்ம பொறுத்து பார்ப்போம்.